السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ أصر النبي إلى بعض أزواجه حديثا فلما نبأت به وأظهره الله عليه عرف بعضه وأعرض عن بعض فلما نبأها به قالت من أنبأك هذا قال نبأني العليم الخبير. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் தஆலா இந்த விஷயங்களை பேணி வாழ வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றானோ அவைகளை பேணி எந்த விஷயங்களை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானோ அந்த விஷயங்களை விட்டு தவிர்ந்து ஈரோகத்திலேயும் உயர்வு பெற்ற சீரடிகளாக வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, உலகத்திலே மனிதனுடைய குணங்கள் எத்தனையோ குணங்களை அல்லாஹ் படைத்திருந்தாலும் கூட அந்த குணங்களிலே மிக முக்கியமான குணம் என்பதை அல்லாஹ் சொல்லும் நேரத்திலே ரகசியங்களை பேணி பாதுகாப்பது என்பதையும் அல்லாஹ் மேலே குறிப்பிட்ட வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். உலகத்தினுடைய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு அடிப்படையான காரணம் ரகசியங்களை பேணாத விஷயம் என்பதை திருமறை சொல்லித் தருகின்றது. கண்ணியமிக்கவர்களே, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகின்றார்கள். தழுவிய அந்த நேரத்திலே நான் இஸ்லாத்தை தழுவி விட்டேன் என்பதை எப்படி சொல்வது, மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கப்படுத்த வேண்டும், பிறருக்கு தெளிவான முறையிலே அறிவிக்க வேண்டும் என்பதாக விரும்புகின்றார்கள். அந்த நேரத்திலே சஹாபா பெருமக்களே சில சஹாபிகள் சொல்கின்றார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா நீங்கள் இந்த மனிதரிடத்திலே இந்த விஷயத்தை சொல்லிவிட்டால் அவர் ஊர் முழுக்க பரப்பி விடுவார், ஊர் முழுக்க அந்த செய்தி பிரபலியமாக ஆகிவிடும் என்பதாக சஹாபா பெருமக்கள் யோசனை சொல்கின்றார்கள். அந்த காபிரான மனிதரை பார்க்கின்றார்கள், அவரை பார்த்து சொல்கின்றார்கள், நேற்றைய தினத்திலே நான் இஸ்லாத்தை தழுவி விட்டேன், நான் முஸ்லிமாக மாறிவிட்டேன், இந்த செய்தியை உன்னை தவிர யாரிடத்திலையும் சொல்லிவிட வேண்டாம், உன்னிடத்திலே நான் ரகசியமாக சொல்கின்றேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த மனிதரை பார்த்து சொல்கின்றார்கள். அவர்கள் சொல்லி வந்த அடுத்த தினத்திலே மக்கமா நகரை சார்ந்த எல்லா காவிர்களுக்குமே இந்த செய்தி பரவி விடுகின்றது, பிரபலியமாக ஆகிவிடுகின்றது. உமர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தார்கள், ஆனால் இப்போதோ இஸ்லாத்தை பலப்படுத்தக்கூடியவர்களாக இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சஹாபா பெருமக்களே முக்கியமான மனிதராக அவர்கள் மாறிவிட்டார்கள் என்பதாக சஹாபா பெருமக்களுக்கு அனைவருமே காபிர்களுக்கு அனைவருமே பிரபலியமாக பரவிவிட்ட இந்த சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். எனவே உலகத்திலே சில நேரங்களில் சில இடத்திலே ரகசியமாக சொல்லிவிட்டு இது யாரிடத்திலையும் சொல்லிவிடாது என்பதாக சொல்லிவிட்டால் அவர்கள் ஊர் முழுக்க பரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். ஒரு குடும்பத்திலே 2 வயதான பெரியவர்கள் இருக்கின்றார்கள், கணவன் மனைவி இருவரும் இருக்கின்றார்கள், இருவருக்குமே காது கேட்காது. அவர்கள் வீட்டில் இருக்கும் நேரத்திலே சத்தமிட்டு இவர் மனைவிடத்திலே சொல்வார், நான் நாளை காலை 10 மணிக்கு வெளியே செல்கின்றேன், யாருக்கும் சொல்லிவிடாது என்பதாக இவர் சப்தமிட்டு சொல்வார். அந்த மனைவி சப்தமிட்டு கேட்பார், நாளைக்கு 10 மணிக்கு வெளியே செல்கின்றீர்களா, யாருக்கும் சொல்லக்கூடாதா என்பதாக அவர்கள் கேட்பார்கள். இருவரும் பேசக்கூடிய இந்த ரகசியம் அவர்களுக்கு மட்டுமல்ல பக்கத்து வீட்டை சார்ந்த மனிதர்களுக்கெல்லாம் தெளிவாக தெரியக்கூடிய ஒன்றாக அந்த வார்த்தை அமைந்து விடுகின்றது. காரணம், இருவருக்கும் காது கேட்கவில்லை. எனவே நாம் ரகசியமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்பதாக அந்த இருவரும் விலகிக் கொள்கின்றார்கள். ஆனால் இவர்கள் பேசுவது மிக பகிரங்கமாக எல்லோருக்கும் தெரியக்கூடிய ஒன்றாக அமைந்துவிடக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஹப்ஸா நாயகியிடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளாரிடத்திலே சொல்கின்றார்கள், ஹப்ஸா அவர்களே, நான் இன்ஷா அல்லாஹ் உலகை பிரிந்ததற்கு பின்பாக உங்களுடைய தந்தை என்னுடைய ஹலீஃபாவாகிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருவருமே
எனக்கு பின்பு கிலாபத் என்று சொல்லக்கூடிய ஜனாதிபதி பொறுப்பை பெறுவார்கள் என்பதாக ரகசியமாக சொல்லிவிடுகின்றார்கள். சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், இந்த ரகசியம் உங்களிடம் மட்டுமே சொல்லப்படுகின்றது, யாருக்கும் இந்த செய்தியை பகிரக்கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் தன்னுடைய துணைவியாரிடத்திலே சொல்லுகின்றார்கள். அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், இது நல்ல செய்தி தானே, பிறருக்கு சொன்னால் இதில் என்ன வந்து விடுகின்றது என்ற பேராசையின் காரணத்தினால் அபூபக்கர் சித்தீக் அவருடைய மகளாராகிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி துணைவியாராகிய ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இடத்திலே செல்கின்றார்கள். ஆயிஷா அவர்களே, ஒரு சுப செய்தி தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் ரகசியமாக இடத்திலே சொன்னார்கள், யாருக்கும் சொல்லக்கூடாது என்பதாக சொன்னார்கள். அந்த செய்தியை யாருக்கும் சொல்லிவிடாதீர்கள். என்னுடைய தந்தையும் உங்களுடைய தந்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பிரிவிற்கு பின்பு இந்த உலகத்தினுடைய ஜனாதிபதி பொறுப்பை எடுக்கின்றார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சுப செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள். இதை யாருக்கும் சொல்லக்கூடாது என்பதாக சொன்னார்கள். என்னுடைய தந்தை உங்களுடைய தந்தை என்ற காரணத்தினால் உங்களுக்கு மட்டும் இதை சொல்கின்றேன் என்பதாக ரகசியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த ரகசியத்தை வெளிப்படையாக பரப்பி விடுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா உடனடியாக திருமறை வசனத்தை அல்லாஹ் இறக்கின்றான். ஒய்த அஸர்ரன் நபியு இலா பஅதி அஸ்வாஜிஹி ஹதீஸா. நபிமார்களே, சிலர் சஹாபா பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் ரகசியம் என்பதாக சொன்ன அந்த செய்தியை பிறருக்கு பரப்பி விடுகின்றார்கள். ரகசியத்தை பாதுகாக்கவில்லை என்பதாக வெளிப்படையான முறையிலே அல்லாஹ் தஆலா திருமறை வசனத்தை இறக்குகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் ஹப்ஸா நாயகியை பார்த்து கேட்கின்றார்கள், ஹப்ஸா அவர்களே, உங்களிடத்திலே நான் ரகசியமாக சொன்ன அந்த செய்தியை ஏன் பிறருக்கு சொன்னீர்கள் என்பதாக கேட்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், நான் யாருக்கும் சொல்லவில்லை என்பதாக மறுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், உங்களுக்கு யார் சொன்னது என்பதாக கேட்க, எனக்கு அல்லாஹ் சொன்னான், அறிந்தவனாகிய தெரிந்தவனாகிய அந்த அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த செய்தியை அல்லாஹ் தெரிவித்து விட்டார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். எனவே ரகசியம் என்று வரக்கூடிய நேரங்களிலே அதை பிறருக்கு சொல்வதன் மூலமாக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். யதார்த்தமாக குடும்பங்களிடையே ஏற்படக்கூடிய சில ரகசியங்கள் வெளியே செல்வதன் காரணத்தினால், ஒரு ஊரில் நடைபெறக்கூடிய ரகசியங்கள் வெளியே செல்வதன் காரணத்தினால், ஒரு நாட்டினுடைய ரகசியம் பிற நாட்டுக்கு செல்வதன் காரணத்தினால் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை உலகம் முழுக்க நாம் காணுகின்றோம். கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு தடவை ஒரு செய்தியை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து சொல்கின்றார்கள். ஃபாத்திமாவே, இப்படி என்பதாக ஒரு செய்தியை காதும் காதுமாக வைத்து அந்த செய்தியை சொல்கின்றார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுகின்றார்கள், தேம்பி அழுகின்றார்கள். அதை சொன்னதற்கு பின்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் மீண்டும் மறைக்கின்றார்கள். ஏதோ ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிரிக்கின்றார்கள். பல் முழுக்க தெரியும் அளவுக்குள்ள சிரிப்பை சிரிக்கின்றார்கள். அந்த சபையிலே அமர்ந்திருந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்றார்கள், ஃபாத்திமாவே, உடைய தந்தை என்ன சொன்னார்கள்? முதலிலே சொல்லும் நேரத்திலே நீ அழுது கொண்டிருந்தாய், தேம்பி அழுதாய். இரண்டாவது தடவை உன்னிடத்திலே ஏதோ சொல்லும் நேரத்திலே மிக பலமான முறையிலே சிரித்தாய். அதற்கான காரணம் என்ன என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மறுத்து விடுகின்றார்கள், இந்த ரகசியம் இதை யாருக்கும் சொல்ல மாட்டேன், தேவைப்படும் நேரம் வந்தால் அந்த நேரத்திலே நான் வெளிப்படுத்துவேன் என்பதாக ரகசியத்தை பாதுகாத்து வைத்துக் கொண்டார்கள். காலங்கள் வருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் உலகை பிரிகின்றார்கள். பிரிந்த நேரத்திலே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆயிஷா இடத்திலே சொல்கின்றார்கள், என்னுடைய அன்னை அவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் அன்றைய தினத்திலே என்னை பார்த்து சொன்ன செய்தி என்ன தெரியுமா? சில காலங்கள் கழிந்ததற்கு பின்பாக நான் இறந்து விடுவேன், உலகத்தை பிரியும் காலம் மிக அருகாமையிலே இருக்கின்றது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் இடத்திலே சொன்னார்கள். என்னால் தாங்க முடியவில்லை, என்னுடைய தந்தை ஈரோடு தலைவரை பிரிவது எவ்வளவு வேதனை என்பதாக நினைத்து நான் தேம்பி அழுதேன் என்பதாக சொல்லிவிட்டு அடுத்ததாக நான் சிரித்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், ஃபாத்திமாவே, நான் பிரிந்ததற்கு பின்பாக நம்முடைய குடும்பத்திலிருந்து முதலாக என்னை சந்திக்க வருவர்
நீங்களாகத்தான் இருப்பீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சொன்னார்கள். அந்த ஆனந்தம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிந்து அவர்களை முதலில் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற பெண்ணாக அல்லாஹ் என்னை வைத்திருக்கின்றான் என்பதாக நினைத்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். பற்கள் எல்லாம் தெரியும் அளவுக்கு நான் ஆனந்த சிரிப்பை சிரித்தேன் என்பதாக ரகசியம் கடந்ததற்கு பின்பாக சொல்ல வேண்டிய நேரத்திலே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவை கண்டுவிட்டு தன்னுடைய தந்தையாரிடத்திலே சொல்கின்றார்கள். தந்தையார் சொல்கின்றார்கள், இது ரகசியம், யாரிடத்திலையும் சொல்லிவிடாது என்பதாக தந்தையார் மிகப்பெரிய மனிதர் உபதேசம் செய்கின்றார்கள். ஆனால் ஆர்வ கோளாறால் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் முகமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏதோ நல்ல கனவை போன்று தெரிகின்றது, எனவே சொல்லிவிடலாம் என்பதாக தன்னுடைய சகோதரத்திலே சொல்கின்றார்கள். அதன் மூலமாக பலவிதமான சூழ்ச்சிகளுக்கு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்படுத்தப்பட்டார்கள் என்ற செய்திகளை திருமறையினுடைய வரலாறு சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலாவுடைய கணவனார் இறந்து விடுகின்றார்கள். இறந்ததற்கு பின்பாக உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மகளாருக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டுமே, வயது சென்று கொண்டே இருக்கின்றதே என்ற காரணத்தை வைத்து முதன் முறையாக உஸ்மான் அவர்களை பார்க்கின்றார்கள். பார்த்து கேட்கின்றார்கள், இவருடைய மகள் விதவையாக இருக்கின்றார்கள், அந்த பெண்ணை தாங்கள் விரும்பினால் திருமணம் முடித்து வைக்கின்றேன், தாங்கள் சம்மதம் தெரிவிக்கின்றீர்களா என்பதாக கேட்கின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு சில நாட்கள் அவகாசம் தாருங்கள், யோசித்து சொல்கின்றேன் என்பதாக பதிலை சொல்லிவிடுகின்றார்கள். ஆனால் ஒரு சில தினங்கள் அல்ல, பல நாட்கள் கழிந்து விட்டது. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு எந்த பதிலையும் சொல்லவில்லை. ஆனால் உமர் அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனை. பதிலை சொல்கின்றேன், யோசித்து சொல்கின்றேன் என்பதாக சொன்ன அந்த உஸ்மான் ரலியல்லாஹு பதிலே சொல்லாமல் இருக்கின்றார்களே என்பதாக மனவேதனை ஏற்படுகின்றது. அந்த மனவேதனையோடு அபூபக்கர் அவர்கள் வருகின்றார்கள். அணுகி கேட்கின்றார்கள், அபூபக்கர் அவர்களே, என்னுடைய மகள் விதவையாக இருக்கின்றார்கள், அந்த பெண்ணை தாங்கள் விரும்பினால் உங்களுக்கு திருமணம் எடுத்து தருகின்றேன், உங்களுடைய எண்ணம் என்ன என்பதாக கேட்கின்றார்கள். அபூபக்கர் அவர்கள் பதிலை சொல்லாமல் சென்று விடுகின்றார்கள். ஒன்றுமே பதிலை சொல்லவில்லை. உஸ்மான் அவர்கள் பதிலை சொன்னார்கள், யோசித்து சொல்கின்றேன் என்பதாக சொன்னார்களே தவிர யோசித்து சொல்லவில்லை. ஆனால் அந்த பதிலையாவது சொன்னார்கள், யோசித்து சொல்கின்றேன் என்பதாக சொன்னார்கள். ஆனால் அபூபக்கர் அவர்கள் வயதிலே, அனுபவத்திலே, பொருளாதாரத்திலே, கல்வி அறிவிலே மூத்தவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், எந்த பதிலையும் சொல்லாமல் சென்று விட்டார்களே. உஸ்மான் அவர்களை விட அபூபக்கர் அவர்களே உஸ்மான் சிறந்தவர்கள் என்பதாக மனதிலே எண்ணிக்கொள்கின்றார்கள். எண்ணியதற்கு பின்பாக ஒரு பதிலையும் சொல்லவில்லையே என்ற ஏக்கத்தோடு இருக்கும் நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று அனுப்புகின்றார்கள். ஹப்ஸா நாயகியை நான் திருமணம் முடிப்பதற்கு விரும்புகின்றேன், உங்களுடைய சம்மதம் என்ன என்பதாக மாமனாரிடத்திலே கேட்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு ஆனந்த மகிழ்ச்சி அடைகின்றார்கள். மகிழ்ச்சி அடைந்து அந்த நேரத்திலே நான் பாக்கியம் பெற்ற ஒருவனாக இருக்கின்றேன், என்னுடைய மகள் விதவையாக இருக்கின்றார்கள் என்பதாக மிகப்பெரிய வருத்தப்பட்டு இந்த செய்தியை உஸ்மான் அவர்களிடத்தில் சொன்னேன், அபூபக்கர் அவர்களிடம் சொன்னேன். இருவருமே ஒன்றுமே சரியான பதிலை சொல்லாமல் விட்டுவிட்டார்கள். ஆனால் உஸ்மான் அவர்களை விட அபூபக்கர் அவர்கள் எந்த பதிலையும் சொல்லவில்லை என்பது என்னுடைய மனது இன்றளவும் வேதனைப்படுகின்றது என்பதாக சொன்னார்கள். அந்த நேரத்தில் தான் அபூபக்கர் சொன்னார்கள், உமர் அவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு தடவை நாங்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய அந்த சபையிலே சொன்னார்கள், ஹப்ஸா நாயகியை நான் திருமணம் முடிப்பதற்கு விரும்புகின்றேன், உங்களுடைய கருத்து என்ன என்பதாக கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு விருப்பப்பட்ட அந்த பெண்ணை நாங்கள் எப்படி திருமணம் முடிப்பது, அந்த ரகசியத்தை பாதுகாப்பதற்காகத்தான் நான் ஒன்றுமே பதில் சொல்லாமல் இருந்தேன். அன்றைய தினத்திலே உங்களுக்கு மனது வேதனை பட்டிருக்கும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். இருந்த போதிலும் ரகசியத்தை சொல்லக்கூடாது என்பதாக நான் சொல்லாமல், உங்களுக்கும் பதில் சொல்லாமல் நான் மௌனமாக இருந்தேன் என்பதாக அபூபக்கர் பதில் சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். எண்ணிவிக்கவர்களே, உலகத்திலே அறியலாம் ஒரு செய்தியை சொல்வார்கள், ஒரு மனிதன் ஒரு ரகசியத்தை பாதுகாப்பாக வைத்திருந்தால் அந்த ரகசியம் அவருக்கு கைதியாக இருக்கும். ஒருவேளை
அந்த ரகசியத்தை அந்த மனிதன் வெளியிலே விட்டுவிட்டால் அதன் காரணத்தினால் அந்த மனிதன் கைதியாக மாறிவிடுவான் என்பதாக சொன்ன அற்புதமான வாக்கியத்தை பார்க்கின்றோம். உலகத்தினுடைய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு அடிப்படை என்பது ரகசியத்தை வெளியிடுவது என்பதையே சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். அல்லாஹ் திருமறையை சொல்வான், சில ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாது என்பதாக அல்லாஹ் சில ரகசியங்களை அல்லாஹ் சொல்லித் தருவான். அது என்னவென்றால், ஒரு மனிதர் தான தர்மங்களை செய்கின்றார். அந்த தான தர்மங்களை நான் செய்தேன் என்பதாக ஊர் முழுக்க சொல்லக்கூடாது, அதை ரகசியமாக பாதுகாத்து வைக்க வேண்டும். சில நேரங்களிலே நன்மையான விஷயங்களை பிறருக்கு ஏவி கொண்டிருக்கின்றார். அந்த செய்தியை பிறருக்கு மத்தியிலே நான் நன்மைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்பதாக பகிரங்கப்படுத்தக்கூடாது, அதை ரகசியமாக வைக்க வேண்டும். அதே போன்று நன்மையான காரியங்களை செய்கின்றார், பிறர் மக்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துகின்றார். இவ்வாறான செய்தியுடைய சமயத்திலே ரகசியத்தை நன்மையான விஷயங்களை வெளிப்படையாக சொல்லக்கூடாது, ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய திருமறை வசனம் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். உலகத்தினுடைய பெரும்பான்மையான விஷயங்கள் வீடு கட்டுகின்றோம், பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வைக்கின்றோம், குடும்பங்களிலே நீண்ட காலங்களுக்கு பின்பாக கர்ப்பமாக இருக்கின்றார்கள். நாம் உண்மையான சில காரியங்களை துவங்குவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கின்றோம். இந்த நேரங்களிலே அந்த செய்திகளை பகிரங்கமாக வெளிப்படையாக நாம் சொல்லும் நேரங்களிலே பொறாமையான கண்களுக்கு நாம் ஆளாக வேண்டி இருக்கும் என்பதை திருமறை நமக்கு எச்சரித்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். சந்தர்ப்பங்கள் வரும் நேரங்களிலே வெளிப்படுத்த வேண்டுமே தவிர ரகசியங்களை பகிரங்கமான முறையிலே வெளிப்படுத்திவிடக் கூடாது. அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இன்மை மறுமையுடைய பாதிப்பை பெற்று தரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரகசியத்தை சொன்னதன் காரணத்தினால் அவர்கள் கிணற்றிலே தூக்கி வீசப்பட்டார்கள், பல காலங்கள் சிறையிலே அடைத்து வைக்கப்பட்டார்கள். அதற்கு பின்பாக தேவையில்லாத அவமானத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டது. அதற்கு பின்பு மிகப்பெரிய பொறுப்பை பெற்ற அந்தஸ்தை பெற்ற மனிதராக அல்லாஹ் மாற்றினான், நபித்துவத்தை கொடுத்தார் என்ற வரலாறை எல்லாம் பார்க்கின்றோம். எனவே ரகசியங்கள் நம்முடைய ரகசியமாக இருந்தாலும் சரி, பிறர் சொன்ன ரகசியமாக இருந்தாலும் சரி, அந்த செய்திகளை வெளிப்படுத்தாமல் வாழும் காலம் வரை அல்லாஹ் தஆலா நம்மையும் உயர்வாக அல்லாஹ் தஆலா வாழ வைக்கின்றான். ரகசியங்களை பேணி பாதுகாக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் தஆலா உயர்வை தருகின்றான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தருவார்கள். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை சொல்வார்கள், அல் மஜாலிசு பில் அமானத்தி, ஒரு சபை, அந்த சபையிலே ஒரு ரகசியம் பேசப்படுகின்றது, அந்த ரகசியத்தை அமானிதமாக வைக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தந்த அந்த செய்திகளை பார்க்கின்றோம். எனவே ரகசியங்களை பேணி பாதுகாத்து அதை வெளிப்படையாக சொல்வதன் மூலமாக என்னென்னவெல்லாம் பாதிப்புகள், உலகத்தினுடைய பாதிப்புகள், மறுமையினுடைய பாதிப்புகள் ஏற்படுமோ அதை விட்டும் நம்மை பாதுகாத்து ரகசியத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய சீரழிகளாக அல்லாஹ் வாழச் செய்வானாக. நன்மையான விஷயங்களை செய்யும் நேரங்களிலே அதை பகிரங்கப்படுத்தாமல் நன்மைகளை ரகசியமாக செய்து அல்லாஹ் ரசூலுடைய முழுமையான ரஹமத்தை பெற்று வாழக்கூடிய சீரழிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹ்.